ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ ஜெயங்கொண்டம் சிலால். இப்போ பார்க்க போகிற ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். 2.1 ஆம்பிளிஃபயரு. இதோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் அக்ரலிக் பேனல் போட்டு லைட்டிங் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இதோட இன்டீரியரில் என்னென்ன போர்டு யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம எப்போவும் போல் கிளாஸ் டி போர்டு தான் லெஃப்ட் ரைட்டுக்கும் ப்ளஸ் சப்வூஃபருக்கும் பயன்படுத்தியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 + 60 வாட்ஸ் தர மாதிரியும், சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 130 வாட்ஸ் அவுட்புட் தர மாதிரியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு 2 8 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரும், சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் வரையும் நீங்கள் தாராளமாக லோட் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டியும் சரி, பேஸ் டெப்த்தும் சரி பக்காவாக இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டரில் ஒரு 4 டிரான்சிஸ்டர் நார்மலாக உள்ள 4 டிரான்சிஸ்டரில் என்ன ரிசல்ட் வருமோ அதில் ஒரு 80% உள்ள ரிசல்ட்டை இந்த சப்வூஃபர் போர்டு நமக்கு தாராளமாக கொடுக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நான் JPL 1500 டெஸ்டிங்க்காக நான் ஒரு 1 hour போல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஹீட்டிங் விஷயம் கிடையாது, பேஸுங்கிறது அவ்வளோ பக்காவான மேட்சிங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச்சு லோட் பண்ணிங்கன்னா தான் தாராளமான ஒரு மேட்சிங்காக இருக்கும். இதில் கிளாஸ் டி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ப் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். அதேமாரி லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸ் டபுள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா KMS அண்ணனோட 2 டிரான்சிஸ்டர் போர்டு தான் பேஸ் டபுள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னா ஷானில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுபோல் உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒயரிங்கும் செட்டு ரெடி பண்ணுறது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.